அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளிலே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பித்தாங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதி, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபங்களும் பேசும் நல்ல பிதாவே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. உடலையே சொல்லுமே. வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 128 அதிகாரம் 6வது வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உடலையே சொல்லுமே. இங்க வந்து நின்றபொழுது அவர் சொன்னார், இவர்களெல்லாம் பிள்ளைகளாக இருந்து கல்யாணமாகி புள்ள பெற்று இப்போ அந்த பிள்ளைங்களெல்லாம் பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் கல்யாண நாள் வந்திருக்காங்க. எத்தனை கல்யாண நாள் வந்தாலும் எத்தனை பிறந்தநாள் வந்தாலும் இவர்களெல்லாம் உன் பிள்ளைகள் என்று சொன்னார். உடலையே சொல்லுமே. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பிள்ளைகள், அவர்கள் பெற்ற பிள்ளைகள். அப்போ அவங்களாம் எப்போ பிள்ளை? உன் பிள்ளைகள். அவங்க எப்போ பிள்ளைகள் பெற்பாங்க? திருமணமாகி. உடலையே சொல்லுமே. அப்போ திருமணமான பிள்ளைகளும் என் பிள்ளைகள் தான், பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளும் என் பிள்ளைகள் தான். உடலையே சொல்லுமே. இவர்களெல்லாம் உன் பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறது. இவர்களெல்லாம் உன் மகள் என்று வசனம் சொல்லவில்லை. புரியுதா? இவர்களெல்லாம் உன் மகன் என்று வசனம் சொல்லவில்லை, உன் மகள் என்று சொல்லவில்லை, உன் பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நல்லா யோசிக்கணும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். யார் அந்த இஸ்ரவேல்? யாக்கோபு. எதுக்கு இங்க வந்து யாக்கோபு தேவன் இருக்கிறாரு? தாவீதை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அதோட சமாதானம் உண்டாகுன்னு சொல்லியிருக்கலாமே. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். தேவன் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் அப்படி சொல்லியிருக்கலாமே. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் அதை காண்பாய் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற உன் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாள் இஸ்ரவேலின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். உடலையே சொல்லுமே. இன்னைக்கு நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருக்கீங்க. எனக்கும் மகன் மகள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு உண்டான பிள்ளைகள். உடலையே சொல்லுமே. இவர்களெல்லாம் தேவன் கொடுத்த 12 கோத்திரத்திலிருந்து வந்த பிள்ளைகள். என் பிள்ளைகள் சமாதானமா இருக்கணும்னா சமாதானத்தை கொண்டு போய் ஏன் இஸ்ரவேலோட சேர்க்கிறாரு? இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். அப்படியானால் இந்த பூமியிலே என்ன சமாதானம் வந்தாலும் அந்த சமாதானத்திற்கு ஒரு பெரிய காரணகர்த்தா யாக்கோபு என்னும் இஸ்ரவேல். வாசிக்கலாம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இஸ்ரவேல் உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இயேசு சொல்லுகிறார் சௌரியவனை பார்த்து, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் கொடுத்த சமாதானம், இஸ்ரவேலின் கோத்திரத்திற்கு தேவன் கொடுத்த சமாதானம், யாக்கோபிற்கு தேவன் கொடுத்த சமாதானம் என்று தேவன் கொடுத்தாரே, அந்த சமாதானத்தை நானும் காண்பேன், என் பிள்ளைகளாகிய நீங்களும் காண்பீர்கள். ஒரு அலையே சொல்லுமே. அது மட்டுமா சொன்னார்? இனிமேல் உன் பிள்ளைகளுக்கெல்லாம் நானே சொல்லிக் கொடுக்க போறேன்றார். என்ன சொன்னாரு? ஆண்டவன்லாம் சொல்லிக் கொடுத்தா கேட்பீங்களா? ஒரு அலையே சொல்லுவோமே. வாசிப்போமா? எவ்வளோ அழகாக என் சகோதரன் சொல்லியிருக்கிறார்.
ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனங்களை வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் அப்படின்னா இனி சௌரியனோட எல்லா பிள்ளைகளையும் தேவன் போதிக்க போகிறார். ஒரு அல்லையா சொல்லுமே, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். உன் பிள்ளைகள் எல்லாரும், ஒரு அல்லையா சொல்லுமே, பூமியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு அல்லையா சொல்லுமே, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைன்னு போடல, பிள்ளைகள். இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் பிள்ளைகளாக இருந்தவங்க பருவம் அடைஞ்ச பிறகு என்ன ஆயிட்டீங்க? புருஷ மனைவி ஆனாலும் தகப்பனு நீங்கள் பிள்ளைகள் தான். ஒரு அல்லையா சொல்லுமே, பிள்ளைகள் தான். நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை குழந்தை பெற்று என்ன இருந்தாலும் நீங்கள் எல்லாம் என் பிள்ளைகள். ஆனால் தேவன் சொல்கிறார், ஓம் பிள்ளைகள். சௌரியமானா பேர் கொடுத்து எல்லாரையும் ஓம் பிள்ளைகள் சொல்றார். ஒரு அல்லையா சொல்லுமே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், பெருசா இருக்குமா? ஒரு அல்லையா சொல்லுமே, எல்லா பிள்ளைகளோட சமாதானமும் பெருசா இருக்குமா? ஒரு அல்லையா சொல்லுமே, எவ்வளவு பெருசுங்கிறத அது இன்னொரு செய்தியில பார்க்கணும். வேற என்ன வேணும்? இதை விட இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் எனக்கு? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். பெரிய சமாதானம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறாரு. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 9வது வசனங்களை வாசிக்கலாம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, தீவுகள் எல்லாம் எனக்கு காத்திருக்கும். வாசிக்கலாம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று, உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும். அப்படின்னா என் பிள்ளைங்க வர்றப்போ பொண்ணோட வெளியோட தான் வரணும். வச்சிருக்கிறார் பாரு, சௌரியவானுக்குன்னு பிள்ளைகள் வராங்க பாரு. அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும். அவர்களோட கூட என்னது? உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட என்ன வருதா? அவர்கள் பொண்ணு. மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உரல்லையே சொல்லுமே. அப்பன்னா சௌரியவானோட பிள்ளைகள் வீட்டில் பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு. வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும். சௌரியவானு கொடுக்குறேன்னு கொண்டு வரக்கூடாது. தேவனோட நாமத்திற்கு. தேவன் என் தகப்பனை சௌரியவானா வச்சிருக்கிறாரு. நல்லா அவரோட பிள்ளைகள் என்ன, நான் இப்படி சும்மா என் தகப்பனை பார்க்க போயிடக்கூடாது, சௌரியவானை பார்க்க போயிடக்கூடாது. என்ன வரணும்? பொண்ணோட. ஒருவேளை எனக்கு பொண்ணு கொண்டு போக முடியாத நிலைமை இருந்தால் வெள்ளியோட, உன் கழுத்தில் போட்டது வீட்டில் யூஸ் பண்ணதெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. வாசிக்கலாம். அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு இதெல்லாம் நீங்க கொடுக்கறது. இப்போ தூரத்திலிருந்து கொண்டு வர நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களாம் தூரத்திலிருந்து வர போறாங்க. தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஏற்கனவே காத்திருக்கிறது எல்லாம் எதுக்கு? கப்பல் எதுக்கு காத்திருக்கு? ஐயோ சௌரியமான பார்க்க எந்தெந்த பிள்ளைகள். நான் சொல்லி கொண்டு இருப்பது தேவன் சொல்லுகிறார், ஏய் சமுத்திரத்தின் மேலே உனக்கு ஆளுகை கொடுத்தேன், இன்னைக்கு உனக்கு வர்ற கப்பலை சாத்தானால தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லுகிறார். உடலையே சொல்லுமே, ஏற்கனவே காத்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அவர் சொல்லவில்லை, தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கும்படி நான் வர்த்திக்க பண்ண போறேன்னு சொல்றார். உடலையே சொல்லுமே, என்ன பண்ண போறாரு?
பெரியதாய் மாறப் போகிறீர்கள், விருத்தி அடைய போகிறீர்கள். தேவன் வர்த்திக்க பண்ண போகிறாராம். யார் யார் இந்த பூமியில் முன்குறித்தார் அவர்களுக்கும் இந்த செய்தி போய் கொண்டிருக்கு. உடலையே சொல்லுமே. அப்ப முதல் ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளின் சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். அடுத்த ஆசீர்வாதம் தேவனால் உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதா இருக்கும். அடுத்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகள் வர்றப்பெல்லாம் கூட பொண்ணோட வெள்ளியோட வரப்போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஆசீர்வதிக்க போறார். நீ 100 ரூபா சம்பாதிக்கிறவனை பார்த்து போய் நகை கூடன்னு சொல்லுவார? 100 ரூபா சம்பாதிக்கிறவனை லட்சம் ரூபா சம்பாதிக்கும்படி வைப்பார். ஆனால் அன்னைக்கும் இந்த 100 ரூபா இருந்தப்ப எப்பட மனம் இருந்ததோ அதே மனதோட இருந்தீங்கன்னா என் பிள்ளைகளா இருப்பீங்க. உடலையே சொல்லுவோமே. காசு பணம் வரலாம் போகலாம், ஆனால் மனசு மட்டும் மாறக்கூடாது. இப்போ தேவன் நீங்கள் எல்லாம் வர்றப்ப பொண்ணு வெளியெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி தான் தேவன் சொல்லுகிறார், வா உன் பிள்ளைகளெல்லாம் நான் விருத்தியாக்க போகிறேன், உன் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லையே சொல்லுவோமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். இப்ப பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பனுக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு அல்லையா சொல்லுமே. அது என்ன பார்த்து சொல்றாரு? நான் உங்களை பார்த்து சொல்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறேனே சௌரியவான், இன்னும் கொடாய் கொடை ஆசீர்வதிக்கப்பட்டவன். உடலிலே சொல்லுவோமே. தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிற சௌரியவானுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இன்னைக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தக்க பொண்ணு வெளியே கொடுக்கும்படி ஜெபிக்க போறேன். என் பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கும்படி ஜெபிக்க போகிறேன். என் பிள்ளைகளோட சமாதானம் பெருசா இருக்கும்படி ஜெபிக்க போகிறேன். என் பிள்ளைகளை தேவன் வர்த்திக்க பண்ணும்படி ஜெபிக்க போகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட என்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படி சொல்ல போகிறேன். இதுல ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு தவிடக்கூடாது. எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனிடத்திலே கேளுங்க. பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கார். அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதா, உன் பிள்ளைகள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீ போதிக்க போறீரே, உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சமாதானம் கொடுக்க போறீரே, நன்றி. எல்லா பிள்ளைகளும் நீ இவர்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து நீ இவர்கள் வருகிற பொழுது பொன்னோடும் வெள்ளியோடும் உடைய நாமத்திற்கு மகிமைக்கு என்று புறப்பட்டு வரச்சும் ஆண்டவர். என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவீராக. வானத்தை பூமியையும் படைத்த கர்த்தரை இறங்கி வந்து என் ஜனங்களை என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உடைய பெற்ற தாய் தகப்பன் எல்லாரும் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியேற்றும். உடைய சமாதானம், பெரிய சமாதானம் நிரம்பி வழியேற்றும். சுகம் வழியேற்றும். ஆண்டவரே சந்தோஷம் வழியேற்றும். ஒரு குறைவில்லாமல் என் பிள்ளைகளை நடத்துவீராக. ஆசீர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.